டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். திடீர்னு கால் வீக்கம் வருதுங்க, திடீர்னு கை விரல்கள் எல்லாம் வீக்கம் ஆயிடுது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஒரு சிலருக்கு ஏற்படுது. இந்த கால் வீக்கம் அப்படின்னு சொல்றது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த கால் வீக்கம் அப்படின்னா பொதுவாக நம்ம உடல்ல சுகர் பிரச்சனை இருந்தாலோ, அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலோ, கால்ல இடுப்புல இருந்து கால் பகுதிக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலோ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொல்றோம். பொதுவாக இந்த டாப்லர் டெஸ்ட்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது லோயர் லிம்ஸ்க்கு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருந்துச்சுன்னா கால் வீக்கம் ஏற்படுது. வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். வெரிகோஸ் வெயின் தானே அப்படின்ட்டு சாதாரணமா விட முடியாது. நாளடைவில் இது மிகப்பெரிய பிரச்சனைகளை நமக்கு உருவாக்குது. இந்த வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா அங்க என்ன ஆகும்னா பிளட் ரொம்ப தேங்க ஆரம்பிச்சு, வெயின்ஸ்ல பிளட் தேங்க ஆரம்பிச்சு கிளாட்ஸ் மாதிரி உருவாயிடும். ஸோ இந்த கிளாட்ஸ் நாளடைவுல நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ காலில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக என்ன விஷயம், என்ன நம்ம பாடியில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இதை விட முக்கியமாக பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு இருந்துச்சுன்னா, சிறுநீரகம் சரியா செயல்படல, பாதிப்பு இருக்கு, இந்த பட்சத்துல என்ன ஆகும்னா கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. கால் பாதங்களில் வீக்கம் இருந்ததுன்னா இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கால் பாதங்களில் வீக்கம் இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக நம்ம உடல்ல உப்பு சத்து அதிகமாகுது. என்னங்க சக்கரை தான் ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப உப்புன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. யூரியா அப்படின்னு சொல்றதுதான் நம்ம உப்புன்னு சொல்றோம். உப்பு சத்து அதிகமாகும் பொழுது நம்ம உடல்ல கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படுது. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் போதும் நம்ம கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படுது. ஒரு சிலர் என்னன்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். ஆனா நாளடைவில் அது என்னன்னா உடல்ல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கால் பாத வீக்கம் வரும். அதுக்கப்புறம் கால் கட்டை விரல்கள்ல வலியானது ஏற்படும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால் கட்டை விரல்கள்ல வலி ஏற்படுது. மூட்டுகளிலும் கால் மூட்டுகளிலும் வலி ஏற்படுது. நீ ஜாயிண்ட்லயும் நமக்கு பெயின் அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெயின் அதிகரிக்க அதிகரிக்க உடல்ல இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை தொடர்ந்து பார்க்கும்போது ஃபீடல் எரிமான்னு சொல்றோம். கால் மேற்பரப்புல வீக்கம் அதிகமா இருக்கும். நம்ம தொடும்போது அப்படியே குழி விழற மாதிரி இருக்கும். கை வச்சு ஒரு விரல் வச்சு அழுத்திட்டு எடுத்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழி நார்மலா டிஸ்அப்பியர் ஆகும். ஒரு சிலருக்கு என்னன்னா நீண்ட நாட்களாக சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால் மேற்பரப்புல வீக்கம் இருக்கிற மாதிரி முழங்கால் பகுதிகளையும், கால் மூட்டு இருக்கு இல்லையா, நீ ஜாயிண்ட் கீழேயுமே வீக்கம் இருக்கும். அங்க சைட்ல நம்ம தொடும்போதும் வீக்கம் அதிகமா இருக்கும். என்னங்க இது எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குன்னா, இது 1 வருஷமாங்க இப்படிதாங்க இருக்கு, 6 மாசமா இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால் வீக்கம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருந்து சிறுநீரக பாதிப்பு இருக்கா இல்ல புரதம் வெளியேறுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறோம். புரதம் வெளியேறுது அப்படின்னா புரோட்டீன் லீக்கேஜ், புரோட்டீன்யூரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காரணங்களால கால் பாதங்கள்ல நமக்கு வீக்கம் வருது அப்படின்றத பார்த்துட்டோம். வீக்கம் இருக்கு. ஒரு சிலர் என்னன்னா டிராவலிங் பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு 2 டேஸா வெளியில போயிட்டு வந்தேன், கால் தொங்கு போட்டேன், அதனால வீக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அது நார்மலா மேக்சிமம் 1 வீக் 5 to 7 டேஸ்ல நமக்கு நார்மலா வரணும். நார்மலா வராம வீக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சரி, நம்ம உடல்ல சோடியம் எவ்வளவு இருக்கு, அதாவது உப்புச்சத்து எவ்வளவு இருக்கு, யூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்குன்றத நம்ம செக் பண்ணிக்கணும். சேம் டைம் ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்கு, அதே சமயம் பிளட் பிரஷர், சுகர், இது ரெண்டுமே எவ்வளவு இருக்குன்றது நம்ம செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே நார்மலா இருக்கணும் போது சாதாரணமா பேசிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே கால் பாத வீக்கமானது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு கைகள்ல வீக்கம் வரும். இதுவும் எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல யூரியா லெவல் அதிகமானாலோ இல்ல செர்விக்கல் ரீஜியன்ல கழுத்து எலும்பு பகுதிகள்ல ஏதாவது நரம்பு அழுத்தமோ இல்ல ரத்த நாளங்களில் அழுத்தம் இருந்து பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா கைகள்லயுமே நமக்கு வீக்கம் ஏற்படுது. சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த CKD அப்படின்னு சொல்றோம். இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு 4th and 5th ஸ்டேஜ்ல கைகள்ல பாதிப்பு வீக்கமானது ஏற்படுது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதயத்தோட அதோட வால்வ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு
இதய துடிப்பு சீராக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் கைகள்ல நிறைய பேருக்கு வீக்கம் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க எப்படி நம்ம இதை சரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சிறுநீரகத்தோட செயல்பாடை சரி செய்யணும். கால் கை வீக்கத்தை நம்ம குறைக்கணும். இதுக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் இப்ப நான் சொல்றேன். அதாவது ஹோம் ரெமெடி மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே எதனால கரெக்டா என்ன ரீசன்னால கால் கை வீக்கம் இருக்கோ அதை நீங்க மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதற்கான மருந்துகள் தான் எடுக்கணும். சரி, பேசிக்கா கால் வீக்கம் இருந்ததுன்னா முதல்ல கால்ல வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரிசி வடிக்கிறோம் இல்லைங்களா, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணீர் இருக்கு இல்லையா, சோ கஞ்சி தண்ணீர்ல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கால் வீக்கம் இருந்தா நம்ம பயன்படுத்தலாம். சோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, கால்ல முதல்லயே நம்ம என்னன்னா மஞ்சள் வசம்பு 2 பொடியும் கலந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சி தண்ணீரை கால் மேல நம்ம ஊத்தணும். ரொம்ப சூடா இல்ல, வெது வெதுப்பா. சோ ஊத்திட்டு அந்த மஞ்சளும் வசமும் சேர்த்து நம்ம கையால நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அந்த கஞ்சி தண்ணீர் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணணும், கொஞ்சம் விட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கால்கள்ல இருக்கக்கூடிய வீக்கம் அந்த நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பார்லி கஞ்சி ரொம்ப முக்கியம். ஸோ வாரத்திற்கு 3-4 முறையாவது காலை நேரத்துல பார்லி, சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து உப்பு இல்லாம அந்த கஞ்சியை ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு குடிச்சிக்கலாம். இது குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கமானது மறைய ஆரம்பிக்குது. சித்த மருத்துவத்திலும் இருக்கக்கூடிய சில வகையான தைலங்களை நம்ம பயன்படுத்தலாம். சோ இந்த தைலங்களை பயன்படுத்தி இதற்கு பேசிக்காவே பார்த்தோம்னா பிண்ட தைலம் பயன்படுத்தலாம். தைலத்தை லேசா ஹீட் பண்ணிட்டு காலில் அப்ளை பண்ணும்போது வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல பேசிக்கா சிறுநீரக பிரச்சனையும் இருக்கு அப்படின்னா இதனோட சேர்த்து நம்ம நீர்மூழ்கி கஷாயமே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ கஷாயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மலா நம்ம எப்படி கஷாயம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது வீக்கம் குறையும். புரோட்டீன்யூரியா இருந்தாலோ இல்ல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ நீர்மூழ்கி கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். இதை தாண்டி நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ இருந்தால் அதற்கு ஏற்ற சரியான ஒரு சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கால் வீக்கமானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா இது ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ஓகே கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். ஒரு 6 மாதம் 8 மாதம் கடந்து பார்க்கும்பொழுதுதான் ஓகே இவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு இருந்திருக்குன்றது தெரிய வரும். ஆரம்ப காலகட்டத்திலேயே ஸ்டார்டிங்லேயே நம்ம கால் வீக்கம் கை வீக்கம் இருந்தா அதற்கான சிகிச்சைகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.